வயநாடு சூரல் மலையில் ஆற்று வெள்ளத்தின் நடுவே ஜீப் லைன் மூலம் துணிச்சலாக சென்று 35 பேரை கூடலூர் பெண் செவிலியர் காப்பாற்றியுள்ளார். சூரல் மலையில் கரை புரண்டோடிய ஆற்றின் குறுக்கே ஜீப் லைன் அமைத்து காயமடைந்தோரை மீட்கும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது ஆற்றை கடந்து செல்ல ஆண் செவிலியர் யாரும் இல்லாத போது கூடலூரில் இருந்து வந்திருந்த சபீனா என்ற செவிலியர் உயிரை பணயம் வைத்து ஜீப் லைனில் சென்றார். அங்கு காயமடைந்திருந்த 35 பேருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து காப்பாற்றினார். ஜீப் லைனில் மூலம் சபீனா சென்ற வீடியோவை பலரும் பகிர்ந்து பாராட்டி வருகின்றனர். नीचे नहीं देखना। திரும்ப திரும்ப அந்த ஜீப்பில் கொண்டு வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த ரத்தத்தோட காயத்தோட கீழே அப்படியே அந்த சேத்துல உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தானே சார் முதலுதவி தேவை. அப்போ நான் அந்த சைடு போகிறதுக்கு மேல் நர்சஸ் யாராவது வேணும்னு சொன்னாங்க. இந்த வந்தவங்க எங்ககிட்ட சொன்னாங்க. அப்போ எங்கள் சார் சொன்னார், நௌஃபல் சார் சொன்னார், மேல் நர்ஸ் எங்கள் டீமில் இல்லை, ஃபீமேல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ஃபீமேல் முடியாது, ரோப்பில் இப்படி ஆற்றை தாண்டி போகணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை என்னால் முடியும், நான் போகிறேன். அந்த நேரத்தில் அதுதான் சார் கரெக்டுன்னு பட்டுச்சு. நம்ம உயிர் பெருசாக தோணலை. நான் ரெயின் கோட் போடவும் லேடின்னு அவங்களுக்கு தெரியல. கரெக்டாக அது அனுப்புறதுக்கு டைம் ஆகும்போது அவங்க சொன்னாங்க, லேடியா அப்படின்னா வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பயமாக இருந்தால் போக வேண்டாம்னாலாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இது எனக்கு பயம் இல்லை, அங்கே ஒரு நர்ஸ் தான் சார் தேவை, நர்ஸ் தான் அந்த சைடு போய் ஆகணும். மற்றவங்க அவங்களுக்கு எது பெயின் கில்லருன்னு தெரியும், அந்த பேஷண்ட் பிபி வைட்டல்ஸ் பார்த்து இப்போது என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லையா. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் தான் போவேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொன்னேன் சார். எனக்கு என்னமோ பயம் இல்லை, அப்போ பயப்படல. நான் கீழே அந்த போகும்போது மட்டும் அப்போது என்ன பயந்தேன்னா, என் கையில் இருக்கிற பேக் விழுந்துருமோ அப்படி தான் சார், அதில் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது விழுந்துருமோன்னு தான் நினச்சேனே தவிர எனக்கு பயம் இல்லை சார்.